வணக்கம். சித்த மருத்துவத்தை பத்தி படிக்கும்போது சில நம்பர்ஸ் திரும்ப திரும்ப வரத கவனிச்சிருக்கீங்களா? இது ஏதோ ஒரு சீக்ரெட் கோட் மாதிரி தோணும். இன்னைக்கு இந்த எண்களுக்கு பின்னால இருக்கிற ஒரு ஆச்சரியமான ரகசியத்தை நாம உடைக்க போறோம். முதல்ல 8, அடுத்ததா 32. அதற்கடுத்து 64, கடைசியா 96. சரி, எதுக்கு இந்த நம்பர்ஸ் மட்டும் சித்த மருத்துவத்திலையும் தத்துவத்திலையும் திரும்ப திரும்ப வருது? இதுக்கு பின்னால ஏதாச்சும் பெரிய ரகசியம் இருக்கா? வாங்க, இத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இந்த ஐடியாவுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள் தான். ஆனா அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்துச்சு. அதாவது கண்ணுக்கே தெரியாத விஷயங்கள், தத்துவம், யோகம், இந்த மாதிரி ஆழமான கான்செப்ட்ஸை ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அதுதான் அவங்களோட பெரிய கேள்வி. அதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச ஒரு வழி இருக்கே, அப்பப்பா, அவ்வளோ ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு தீர்வு. அது என்னன்னா, நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற, எல்லாருக்கும் புரியிற ஒரே ஒரு விஷயம், நம்ம உடம்பு தான். நம்ம உடம்புக்கு சித்தர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கிறதுக்கு திருமூலரோட இந்த ஒரு வரி போதும். உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனேன்னு சொல்றாரு. பாத்தீங்களா? உடம்ப பாத்துக்கிட்டா உயிரே வளர்க்குற மாதிரி. சோ அவங்களோட டீச்சிங் மெத்தட் ரொம்ப சிம்பிள். கண்ணுல பார்க்க முடியிற நம்ம உடம்ப வச்சு கண்ணுக்கு தெரியாத பெரிய பெரிய தத்துவங்களை எல்லாம் புரிய வச்சாங்க. இந்த எண்களோட மொத்த ரகசியத்துக்கும் சாவி இதுதான். இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க நாம அந்த நம்பர் 8ஓட ரகசியம் என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல கண்ணால பார்க்க முடியற விஷயம். சித்தர்களோட கணக்குப்படி நம்ம உடம்புல 8 முக்கியமான பாகங்கள் இருக்கு. ஒரு தலை, 2 கை, 2 கால், 2 காது, அப்புறம் இந்த மார்பு பகுதி. ஆக மொத்தம் 8. இததான் அஷ்டாங்கம்னு சொல்றது. ஓகே, இப்போ உடம்ப விட்டுட்டு ஒரு தத்துவத்துக்கு வருவோம். அதுதான் அட்டாங்க யோகம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அகத்தியர் மாதிரி சித்தர்களோட பழைய நூல்கள் எல்லாம் 6 அங்கங்கள் கொண்ட யோகத்தை பத்தி தான் அதிகமா பேசியிருக்காங்க. ஆனா யோகத்தை இன்னும் எளிமையா எல்லார்கிட்டையும் கொண்டு சேர்க்கறதுக்காக சித்தர்கள் அத 8 அங்கங்களா பிரிச்சாங்க. அதுதான் இந்த இயமம், நியமம், ஆசனம்னு போயிட்டு கடைசியில சமாதி வரைக்கும். இப்பதான் அசல் விஷயமே வருது. அவங்க எப்படி இதை லிங்க் பண்ணாங்க பாருங்க. தம்பி, உன் உடம்புல எப்படி 8 பாகம் இருக்கோ அதே மாதிரி தான் யோகத்திலையும் 8 பாகம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். கஷ்டமான ஒரு தத்துவம் எவ்வளவு சிம்பிள் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இது உண்மையிலேயே ஒரு பிரில்லியன்ட் டெக்னிக். இந்த டெக்னிக் வெறும் 8க்கு மட்டும் இல்ல. இதே லாஜிக்க வச்சுதான் 32, 64, 96ன்னு மத்த எல்லா வகைப்படுத்தலையும் அவங்க செஞ்சிருக்காங்க. இங்க பாருங்களேன், 32ன்னா 32 வகை உள் மருந்துகள், வெளி மருந்துகள்னு பிரிக்கிறாங்க. 64ன்னா 64 கலைகள், 64 யோக வகைகள்னு சொல்றாங்க. 96ன்னா 96 தத்துவங்கள். இப்படி எல்லாமே நம்ம உடம்ப அடிப்படையா வச்சு செஞ்ச வகைப்படுத்தலாம். சரி, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆரம்பத்துல நம்மள குழப்பினா அந்த எண்களை பத்தி இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஆக நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் இதுதான். இந்த எண்கள்லாம் ஏதோ ஒரு மாயாஜால கோடுவேர்டு கிடையாது. இது ஒரு புத்திசாலித்தனமான டீச்சிங் சிஸ்டம். அவ்வளவுதான். சித்தர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புங்கிறது சும்மா ஒரு கூடு மட்டும் இல்ல. அது இந்த பிரபஞ்சத்தையே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு மேப் மாதிரி. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேள்வி மனசுல வருது. நம்ம முன்னோர்களோட ஞானம் இது மாதிரி இன்னும் எத்தனை எளிய, நம்ம தினமும் பார்க்குற விஷயங்கள்ல ஒளிஞ்சிருக்கோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.